Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா எப்பவும் போல செய்யாம பூர்ண கொழுக்கட்டை வந்து செய்ய போறோம். அதாவது உள்ள ஸ்டஃப் பண்ற பூர்ணம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எள்ளு பூர்ணம், வேர்க்கடலை பூர்ணம், தேங்காய் பூர்ணம் எல்லாமே நம்ம செஞ்சு போட்டுருக்கோம் கொழுக்கட்டை. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கடலை பருப்பு தேங்காய் வச்சு நம்ம பூர்ணம் ரெடி பண்ண போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கொழுக்கட்டை வந்து இருக்கும். வாங்க இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா ஒரு சூப்பரான டேஸ்டியான பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கிறேன். பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கிட்டேன். இப்போது பருப்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ஓரளவுக்கு பருப்பு வேகிறதுக்காக மட்டும் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். கடலைப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு. தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் வடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா நைஸாக கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசிக்கல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசலோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மொத்தமாக நான் வந்து 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நிறைய விதத்தில் மாவு வந்து ரெடி பண்ணலாம். அதாவது மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் நம்ம ரெடி பண்ணலாம். அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் மாவு வந்து அரைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து மாவை ஈரமாவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ட்ரையாக வர மாதிரி இப்போ மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவை வறுத்துட்டு செய்வாங்க கொழுக்கட்டை மேல் மாவு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி மாவை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு செய்வோம். 3ஆவதாக இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கரைச்ச மாவை கடாயில் போட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா கொழுக்கட்டை செய்கிறது. மொத்தமாக 3 மெத்தடில் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த மாதிரி 2 விதத்துலையும் கொழுக்கட்டை வந்து செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஈரமாக இருந்த மாவு நல்லா இப்போ ட்ரையாக வறுப்பட்டு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை சல்லடையை வச்சு மாவை சலித்து எடுத்துக்க போகிறேன். மாவை நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டாக செஞ்சாலும் கொழுக்கட்டைக்கு மேலே இருக்கிற மாவு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கணும். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சுடு தண்ணியை சேர்த்து மாவு பிசையணும். தண்ணியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுடு தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ஸ்பூனில் இப்படி லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம்.
மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம உருண்டை பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் இருக்கணும் மாவு தட்டும்பொழுது. இதுதான் கரெக்டான பதம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. கடைகளில் இப்போ வந்து எல்லா கடையிலுமே விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டு எண்ணெயை ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம மாவை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மாவை வச்சுட்டு ஓரங்கள் எல்லாம் ஃபுல்லாக இப்படி தள்ளி விட்டுருங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக கேப் இருக்கணும் நம்ம பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வந்து இப்படி மூடி விட்டுட்டோம்னா போதும். கொழுக்கட்டை வந்து ரெடி. ரொம்ப ஈஸி இது வந்து நம்ம செய்கிறது. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவை தட்டிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு இப்படி ரெடி பண்ணிக்கலாம். மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது வந்து கொஞ்சம் டிசைனாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து மோல்டு இல்லாமல் கூட ரெடி பண்ணலாம். இட்லி தட்டில் எண்ணெயை தடவினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு நான் மூடிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டையை நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டில் கொழுக்கட்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. லைட்டாக இப்படி தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொடும் பொழுது நல்லா ஒட்டுச்சுன்னா கொழுக்கட்டை வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது, அதனால் நல்லா வெந்திருக்கு மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம தேங்காய் கடலைப்பருப்பை வச்சு பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி பூர்ணம் கொழுக்கட்டை செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.